உன் வெட்டத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன். ஒரு ஞாபக அலையென வந்து என் நெஞ்சினை நனைத்தவள் நீயே. என் வாலிப திமிரினை உன்னால் மாற்றினேன். பெண்ணாக இருந்தவள் உன்னை நான் இன்று காதலி செய்தேன். உன்னோட அறிமுகத்தாலே நான் உன்னில் மறைமுகமானே. நரம்பெல்லாம் ஐயோ கடவுளே, இன்னும் நாங்கள் என்னெல்லாம் கஷ்டத்தை வளர அனுபவிக்க போகிறோன்னு தெரியலையே. இவங்க வந்து என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போகிறாங்கன்னு தெரியும். நல்ல வேலை அப்போ வீட்டில் இல்லை, இருந்தாங்கன்னா இன்னும் பிரச்சனையாக இருக்கும். அதில் சித்திக்கு ஃபோன் பண்ணி சித்தப்பா வர சொல்லுவோம். வந்ததுக்கப்புறம் எப்படியாவது பேசி சமாளிக்க முடியும். ஹலோ சித்தி, எங்கே இருக்கீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன் பாரு. என்ன விஷயம்? சித்தி சித்தப்பா பிரியாவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருந்தாங்கல்ல, அவங்க வீட்டிலேருந்து இப்போ வந்திருக்காங்க சித்தி. பிரச்சனை பண்ணுவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல சித்தி. கொஞ்சம் சித்தப்பாவை வர சொல்கிறீங்களா? ஐயோ, இப்போ தான் பிரச்சனைலாம் முடிஞ்சிச்சு நினச்சோம், அதுக்குள்ளே வந்துட்டேன் மறுபடியும். சரி இரு, நான் சித்தப்பா உடனே வர சொல்கிறேன். சரியா? சித்தப்பா இருந்தால் வெளியே தான் போனாங்க டீ கடைக்கு. உங்கள் வீட்டு பக்கத்து தெருவில் இருக்குல்ல, அந்த டீ கடைக்கு தான் போனாங்க. இந்த இப்போவே வர சொல்கிறாங்க. சரிங்க சித்தி, சீக்கிரமாக ஃபோன் பண்ணிட்டு வர சொல்லுங்கள் சித்தி. அப்படி நீங்களும் வந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நான் அங்கே தான் பாரு கிளம்பிட்டு இருந்தேன். வந்துட்டேன் இப்போவே வந்துடுவேன். சரியா? சரிங்க சித்தி, வைக்கிறேன் சித்தி. சித்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? வராங்களா? ஆமாண்ணா, சித்தப்பா அந்த பக்கத்து தெருவில் தான் டிக்கெட்டில் நிற்கிறாங்கண்ணா. இப்போ சித்தி சொல்கிறேன்ட்டாங்க, இப்போ வந்துடுவாங்க. அவங்க உள்ளே வந்துட்டாங்களா? இல்லை இன்னும் யாரும் கதவு திறக்கல. இப்போ தான் கதவு திறக்க போகிறோம். அவங்ககிட்ட கேட்டுட்டு கதவு திறக்கலாம்னு தான் கேட்க வந்தேன். சரிங்கண்ணா, சரி. அப்போ அவங்கள உள்ள வர சொல்லுங்கள், பேசி பார்ப்போம் நம்ம. அதுக்குள்ள சித்தப்பா வந்துடுவாங்க. சரி வா போகலாம். என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்கள் பொண்ணு ஓடி போயிருக்குது, ஒரு வார்த்தை சொன்னீங்களா? ஊரில் அவ்வளோ பேர் சொல்லும் போது எங்களுக்கே தெரியுது. உங்கள் பொண்ணுக்கு இஷ்டம் இல்லைன்னு எங்களை எதுக்கு பார்க்க வர சொன்னீங்க? இதில் வேற அடுத்த வாரம் கல்யாணம் வேறையா? என்ன நினச்சிட்டு இருக்கீங்கலாம்? அதான் இதில் வேற உங்கள் பொண்ணு என்கிட்டயே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கு என்னையே கூட்டு போயிருக்காவ. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஆத்திரமா இருந்துச்சு தெரியுமா? இதில் என் பையன்கிட்ட சொல்லிட்டு ஆனாமா அப்படி ஒரு பொய் வர சொல்கிறா. நானும் சரி என் பையன்கிட்ட சொல்லிட்டா போல இருக்குது. என் பையனுக்கு விஷயம் தெரியும் நினச்சிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போய் கேட்டதுக்கு அப்புறம் தானே தெரியுது. அதானே உங்கள் பொண்ணுகளை நான் படித்து சொன்னேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கல்யாணம் நீங்கள் ஓடி போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிருங்கன்னு சொன்னேன். எதுவும் சொன்னாமல் எங்கள் அப்பா கிட்டேயே அவள் எவ்வளோ தைரியம் இருந்தால் போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருப்பா. எனக்கு வர்ற கோவத்தில் சும்மா விட மாட்டேன் உங்கள் குடும்பத்தை. பாருப்பா, இதனால் என் குடும்பம் எவ்வளோ கேவலப்படுதுன்னு பாருப்பா. இதெல்லாம் எங்கள் அப்பா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். நல்ல வேலை எங்கள் அப்பா வீட்டில் இல்லை. மனசாட்சியே இல்லாமல் எப்படிலாம் பேசுகிறாங்க பார்த்தியாப்பா? இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. விடு பாரு, இந்த அவங்க சித்தப்பா வந்துட்டாங்கல்ல, அவங்க பேசிப்பாங்க. அமைதியாக கொஞ்சம் நேரம். என்ன தம்பி, நான் எல்லா விஷயத்தையும் சொல்லி தானே அவனை கூட்டு வந்தேன். அப்புறம் எதுக்கு இப்பெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு உன்னை பிடிக்கல, லவ் பண்ணுறது அது தெரிஞ்சு தானே உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி உன்னை நான் கூப்பிட்டு வந்தேன். இப்போ வந்து வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான்ண்ணா, ஆனால் அவர்கிட்ட நான் படித்து சொல்லிட்டு தான் போனேன். உனக்கு பிடிக்கலன்னா ஓடி போகிறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிடு. நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். நீ சொல்லாமல் போனீங்கன்னா வந்து உங்கள் வீட்டில் பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் நான் அவள்கிட்ட போனேன். ஆனால் எவ்வளோ தைரியம் இருந்தால் அவள் என்கிட்ட சொல்லாமல் அதுவும் எங்கள் அப்பா கிட்டேயே போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கான்னா அவளுக்கு இவ்வளோ திமிரு இருக்கும். அதனால் நான் சும்மாலாம் விட மாட்டேன். எனக்கு இந்த வீட்டில் வந்து பொண்ணு வந்தே ஆகணும். அதான் அவன் தங்கச்சி ஒருத்திருக்கல, அவளை கல்யாணம் பண்ணி கொடுங்க. ஏய், எவ்வளோ திமிரு இருந்து எங்கே பாரு வந்து நீ கேட்டுட்டு இருப்பேன்? வீட்டை விட்டு வெளியே போகடாதீங்களாரும். நானும் பார்த்துட்டு இருக்கேன். சரி, ஏதோ கஷ்டத்தில் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா ஏன் பாரு நீங்கள் கேட்குறீங்க? அவ்வளோதான், வெளியே போயிருங்கன்னா அடித்து தொலைச்சிடுவேன். என்ன ஆண்டி ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க? தம்பி, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீங்கள் தான் வந்து எங்களை வந்து பொண்ணு பார்க்க வர சொன்னீங்க. நீங்கள் தான் கல்யாண டேட்டை குறிச்சிங்க. இப்போ என்ன நீங்களே ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க என் பையனுக்கு. நாங்கள் அந்த பொண்ணை கூப்பிட்டு போகாமல் விட மாட்டோம், சொல்லியாச்சு. நாங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணோம். உங்ககிட்ட சொல்லிட்டு தானே பண்ணோம், சொல்லாமல் பண்ணணுமா? இப்போ வந்து எங்கே பாரு வந்து கேட்குறீங்க? ஹலோ, அவள் என் மருமகன்லேருந்து நீங்கள் கேட்பீங்களா? அப்புறம் அந்த மரியாதை வீட்டை விட்டு வெளியே போங்க. என்னது உங்கள் மருமகளா? அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அதுக்குள்ளே உங்கள் மருமகன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் அவன் பக்கத்தில் ஒருத்தன் நிற்கான்ல, அவள் தான் அவன் பொண்ணு புருஷன். அவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. உங்கள் இஷ்டத்துக்கு வந்து நீங்கள் பொண்ணு கேட்பீங்க, நாங்கள் பார்த்துட்டு இருப்போமோ? மரியாதை வீட்டை விட்டு வெளியே போயிருங்க. என்ன கல்யாணம் ஆகல, அதுக்குள்ள என்ன திமிரா பேசிட்டு இருக்கீங்க? மரியாதையும் அந்த பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, பார்த்துக்கங்க. யோ, என்னையா பெரிய இது மாதிரி பேசிகிட்டு இருக்க? ஒரு பெரிய விஷயம் எல்லாரும் அமைதியாக பேசிகிட்டு இருக்காங்க, நீ என்ன வாய்ஸ்றதுக்கு பேசிகிட்டு இருக்க? அதானே என் பொண்ணை வந்து கேட்குறேன். உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்? அவ்வளோ இதாக இருந்துச்சுன்னா அவளை போய் பார்க்க வேண்டியது தானே. அவளை தானே நீ பொண்ணு பார்க்க வந்த. இவளை வந்து கேட்டுட்ருக்க நீ? ஆளை பாரு, மரியாதை வீட்டு விட்டு வெளியே போங்கயா. இங்கே பாருங்கள், மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போயிருங்க. நீங்கள் பார்க்க வந்த பொண்ணு அந்த பொண்ணு, அவள் தானே ஓடி போனா, அவகிட்டே போய் கேளுங்க.
எதுக்கு ஓடி போனால் எங்கள் கூட வந்து வாழ போய் கேளுங்க, கூப்பிடுங்க போங்க. நாங்கள் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம். இங்கே வந்துக்கிட்டு எங்கே பாருவோம் அதை கேட்டுட்ருக்கீங்க? உங்களுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்? மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போயிருங்க. இது ஏன் பாரு, எனக்கு தான் இவன் சொந்தமானவன். வந்து இங்கே வந்து ஏதாவது பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருவேன். நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடு, எங்கே வேணாலும் என்னென்ன பண்ணிக்க. அதுக்குள்ளே நாங்கள் பயப்பட மாட்டோம். அவள் தான் எங்கள் வீட்டுக்கு மருமக. அவளை மருமகளை ஆக்கி காட்டுறோம் பாருங்க. ஆமாம், எனக்கு அவள் தான் பொண்டாட்டி. நான் அவளை சும்மா விட மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க. ஏய், மறுபடியும் இப்படி பேசிட்டு தான் நினச்சிக்க, அப்புறம் உயிரோடே இருக்க மாட்டேன் பார்த்துக்க. மரியாதையை வெளியே போயிரு. உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி இவ எனக்கு தாண்டி. ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கேன். மரியாதையை 3 பேர் வெளியே போகிறீங்களா இல்லையா? எல்லாரும் இப்படி அமைதியாகவே இருக்கீங்க. அவங்க பார்வை பற்றி எப்படி பேசுகிறாங்க, ஏதாவது சொல்லுங்களேன். இப்படி பண்ணுறீங்க எல்லாரும். ஏங்க நீங்கள் தான் இவங்களை கூப்பிட்டு வந்தீங்க, ஏதாவது சொல்லுங்கள். அவங்க எவ்வளோ திமிராக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு தம்பி, மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போயிரு. உனக்கு பொண்ணு வேணும்னா உன்கிட்ட யார் பேசுகிறா, உனக்கு யாரை நீ பொண்ணு பக்கம் வந்த அவகிட்ட போய் கேளு, அவளை போய் கூப்பிடு. இங்கே வந்துக்கிட்டு இந்த வீட்டுக்கிட்ட வந்துக்கிட்டு இங்கே பார்வை தான் வேணும் அப்படி சொல்லிட்டு இருந்தேன்னு அப்புறம் வேற இதை பார்க்க ஆரம்பிச்சுட்டு பார்த்துக்கங்க. நாங்களே சரின்ட்டு அமைதியாக இருந்துகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஏதாவது விஷயத்தில் நீங்கள் பாரு விஷயத்தில் தலையிட்டீங்க உங்களுக்கு இருக்குது. தம்பி தயவு செய்து இங்கேருந்து வெளியே போயிருங்க தம்பி. என் பொண்ணு பாவம் தம்பி. ஆல்ரெடி ஒருத்தி ஓடி போயிட்டான்னு எங்கள் வீட்டில் ஆல்ரெடி நாங்கள் எல்லாருமே கவலையில் தான் இருக்கோம். அதில் வர என் வீட்டுக்காரர் உடம்பு வேறு சரியில்லை. இப்போ இந்த பொண்ணையை நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா நாங்கள் எங்கே தான் போகிறது தம்பி? இதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்கள் பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், இப்போவே சொல்லிட்டேன். எப்படினாலும் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவளை. உங்கள் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணாலும் பண்ணுவேன், இல்லை நான் அவளை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவேன். எப்படினாலும் நான் கல்யாணம் பண்ணுவேன். அடே, நீ என்ன பற்றி தான் பேசிட்டு இருக்க? ஏன் சம்மதம் இல்லாமல் நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணுத? சிறுப்பு பிஞ்சிரும் பார்த்துக்க. இப்போவே நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் போய் உன்னை. ரொம்ப ஓவராக தான் பேசிட்டு இருக்கீங்க. நீ பொண்ணு பக்கம் வந்தது யார்? என்னையா பக்கம் வந்த? நீ பக்கம் வந்தது அவளை தானே? அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போய் என்ன கல்யாணம் பண்ணுறானா? மூஞ்சியும் பாரு, சிறுப்பு பிஞ்சிர மரியாதை விட வெளியே போடா. எனக்குன்னு ஒருத்தன் இருக்காண்டா. நீ உனக்காக ஒருத்தி இருக்கான்னு வந்த நீ. அவள் போயிட்டான வேற ஒருத்தையும் பார்க்குறா. நீ உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்? ஒன்றை மாதிரி நாங்களாம் இருக்க முடியாதுடா. மரியாதை விட வெளியே போயிரு. ரொம்ப தாண்டி நீ பேசுகிற. இரு, நான் அவனை பார்த்துக்கிறேன். வெளியே வந்துதானே அவனும், அப்போ நான் அவனை பார்த்துக்கிறேன். டேய், இப்படி என் மருமகள் நீ மிரட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உன்னை சும்மா விட மாட்டேன். வாடா, இப்போவே நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை நான் தூக்கி ஜெயிலில் போடலை. நான் பாரோட மாமியார் கிடையாது. இருடா வா. தம்பி, நீ நல்லாவே நினச்சிதான் பிரியாவுக்கு பார்த்தேன். நீ இவ்வளோ மோசமானவன் தெரிஞ்சிருந்தா உன்னை நான் வீட்டுக்கு கூப்பிட்டே வந்திருக்க மாட்டேன். மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போதியா இல்லையா? எத்தனை டைமாக சொல்கிறது வெளியே போன்ட்டு. சிறுபத்திக்கு அடிச்சா தான் வெளியே போவியே இனிமே நீ? நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஆளாளுக்கு என் பையனை போட்டு திட்டிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்கீங்க. பெரிய உலகத்துல இல்லாத பொண்ணை பிள்ளையை 10 வருஷம் மாதிரி ஓவராக பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி ஒரு ஓட்டுகள் எத்தனை பெற்று வச்சுருந்தீங்க. அவள் தானே ஓடி போய் பணத்துக்கு ஆசைப்பட்டு எனக்கு கூட ஓடி போய் வளர்ந்துருக்கா. நீ எத்தனை பேர் கூட போய் ஓடி போய் வாழ போகிறாளோ யாருக்கு தெரிய போகுது? இதில் வேறு இவ்வளோ மருமகன்னு சொல்கிறீங்க. அக்கா இப்படி இருக்காள், அப்படி தான் தங்கச்சி இருப்பா. அவளையுமா அவள் ஓடி போனாலும் இவ்வளோ ஓடி தானே போவா. உங்கள் வீட்டுக்கு கேவலப்படுத்த தானே போகிறா. பாப்பா, நானும் பார்த்துட்டே இருக்கேன் என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். அன்னைக்கு வந்து நான் பேசிக்கிறேன். ஹலோ ஆண்டி, என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க? நான் ஏன் ஓடி போகணும்? ஏன் இவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நான் எதுக்கு ஓடி போகணும்? நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லை உங்கள் பையன் என்ன மாட்டினா நான் இப்போவே இவங்களை கல்யாணம் பண்ணிப்பேன். எந்த பிரச்சனையும் கிடையாது. மரியாதை விட்டுட்டு வெளியே போங்க. உங்களை நான் சிறப்பால் அடிக்காத குறைய எல்லாரும் வெளியே போங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இவ்வளோ சும்மா வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ரொம்ப வாய் பேசாதடி. இந்த வீட்டை நீ மட்டும் தான் பொண்ணு இருக்கியா? இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல. எவளாவது ஒருத்தி எவனையாவது பிடிச்சி இழுத்துட்டு ஓடி போவல்ல. நான் அதை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வந்து பேசுகிறேன்டி நான். அது வரைக்கும் அந்த வீட்டு வாசலில் மிதிக்க மாட்டேன். அப்போ வந்து நான் பேசுகிறேன். அப்போ என்ன மூஞ்சை வச்சுக்கிட்டு இங்கே வாரீங்க நானும் பார்க்குறேன். ஏங்க வாங்க போகலாம். இங்கே இருந்துக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம அவமானப்பட முடியாது. ஆல்ரெடி ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி அவமானப்பட்டாச்சு. இனிமேல் இங்கேருந்து இவ்வளோ நேரம் கேவலப்பட முடியாது. ஆவணம் எல்லாரும் விட்டு வெளியே போன்னு எத்தனை நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் எது இங்கே நின்றுட்டுருக்கீங்க? வாங்க போகலாம். இதெல்லாம் ஒரு குடும்பமாக? இதெல்லாம் குடும்பமே கிடையாது. ஏய் தம்பி வா போகலாம். இங்கே நிற்காத. இதுங்க அந்த குடும்பம் இங்கே நின்றுனா நம்மளுக்கு தான் கேவலம். வா போகலாம் வெளியே. அடியே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. பாரு. எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் இப்படி நடக்குது? அவளால் என் வாழ்க்கை நாசமாக போகுது. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையே. பாருமா, நீ அழாதம்மா. அவன் அப்படி பேசிட்டு போனா நாங்கள் விட்டுருவோம்மா. சும்மா நீ அழாத. நாங்கள் இருக்கோம் உனக்கு எல்லாருமே. பாரு, நீ அழாத. நீ தைரியமான பொண்ணு தானே. இப்போ எதுக்கு உட்காந்து அழுகிட்டு இருக்க? அவன்லாம் ஒரு ஆளுன்ட்டு நீ இப்படி அழலாமா? இல்லை சித்தி, அவன் பண்ணதுக்கு இப்போ பாருங்க, நான் அனுபவிக்க வேண்டியது இருக்குது. நான் எப்படி பண்ணுறது இதுக்கு மேலே? பாருமா, அழாதம்மா. இதுக்கெல்லாம் நீ அழலாமா? நான் உனக்கு இருக்கேன்ல. நான் உன் கூட தானே எப்பவுமே இருப்பேன். நான் வெளியே போனாலும் உங்களோட தான் இருக்கேன், உங்களோட தான் இருக்க போகிறேன். அப்புறம் எதுக்கு நீ ஃபீல் பண்ணுற? அவன் ஆளுன்ட்டு
ஆ இல்லைப்பா, ஒருவேளை நீ இல்லாதப்பா வந்து என்னை மிரட்டினா என்ன பண்ணுறதுப்பா? நான் போல்ட பேசிடுவேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குதுப்பா, நான் என்னப்பா பண்ணுறது? நான் எதுக்குமா உன்னை தனியாக விட போகிறேன்? நான் உன்னை தனியாக விட மாட்டேனே. எங்கே வெளியே போனாலும் நான் உன்னை கூட்டு போகிறேன். நான் இல்லாதப்போ சரணான உனக்கு கூட்டு போகிறாங்க. அப்புறம் எதுக்கு நீ ஃபீல் பண்ணுற? ஆ பாரு, நீ இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது சரியா? நான் பார்த்துக்கிறேன். எவன் வரான் நான் பார்த்துக்கிறேன். ஆ எவனும் பக்கத்தில் வர முடியாது சரியா? நான் இருக்கேன், அண்ணன் இருக்கேன். நீ கவலையே படாத. பாரு நீ அழாத, இதுக்கு நான் இப்போவே ஒரு முடிவு கட்டியிருக்கேன், கவலையே படாது சரியா? நான் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறேன். போயிட்டு நான் இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்படி என் பொண்ணை மாட்டுறாங்க, இப்போ என் பொண்ணை வெளி இடத்துல இவன் இப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிலில் பிடிச்சி போட்டு ஆகணும், இப்போவே வார்ன் பண்ணிவிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போவே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். அதனால் நீ ஃபீல் பண்ணாத சரியா? ஐயா கம்ப்ளைண்ட் பண்ண எதுவும் பிரச்சனை வராதுல்ல? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. எந்த பிரச்சனை பண்ண விட மாட்டேன். அவங்கெல்லாம் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு பக்கம் வந்தால் சரி, இப்போ அந்த பொண்ணு போயிடுச்சுன்னா விட்டுற வேண்டியது தானே. அதனால் அடுத்த பொண்ணை வந்து கேட்குறது எவ்வளோ திமிரு இருக்கும் அவங்களுக்குலாம். நான் பார்த்துக்கிறேன், நீங்களே யாரும் கவலைப்படாதீங்க. அவளால் என் பொண்ணு வாழ்க்கை நாசமாக போயிடும் போல இருக்குது. இன்னைக்கு இருக்குது தம்பி தினேஷ் தம்பி, அவள் வீடு மட்டும் எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் போய் 4 கிளி கிழிச்சிட்டு வரேன். நானும் வரேன் ராணி. நான் அவளை வந்து 4 கிளி கிளிக்காம விட மாட்டேன். அவள் பண்ணதுக்கு நம்ம கஷ்டப்படணுமா? இருக்குது இன்னைக்கு அவளுக்கு. ஆமாக்கா வாங்கக்கா நம்ம